எசேக்கியேல் 41 அதிகாரம். பின்னர் அவர் என்னை கோவிலின் கூட்டத்திற்கு அழைத்து சென்று அதன் புடைநிலைகளை அளந்தார். அவை ஒரு புறம் 6 முழ அகலமும் மறுபுறம் 6 முழ அகலமும் கொண்ட கூடார அளவுடையதாய் இருந்தது. வாயிலின் அகலம் 10 முழம். வாயிலின் புடைநிலைகள் ஒவ்வொரு பக்கமும் 5 முழம் இருந்தன. பின்பு அவர் கோவிலின் கூடத்தை அளந்தார். அது 40 முழ நீளமும் 20 முழ அகலமும் உடையதாயிருந்தது. பின்னர் அவர் உட்கூடத்திற்கு போய் அதன் வாயிலின் புடைநிலைகளை அளந்தார். அவை ஒவ்வொன்றும் 2 முழ அகலம் உடையதாயிருந்தன. வாயில் 6 முழ அகலம் உடையதாயிருந்தது. அதன் வெளிப்படை நிலை ஒவ்வொரு பக்கமும் 7 முழ அகலம் கொண்டிருந்தது. அவர் உட்கூடத்தின் நீளத்தை அளந்தார். அது 20 முழம். அதன் அகலம் வெளிக்கூட விளிம்பு வரை 20 முழமாக இருந்தது. அவர் என்னிடம், இதுவே திருத்துயகம் என்றார். கோவில் சுவர்களுக்கு எதிரே அமைந்த அறைகள். பின்னர் அவர் கோவில் சுவரை அளந்தார். அதன் அகலம் 6 முழம். கோவிலை சுற்றியுள்ள ஒவ்வொரு அறையும் 4 முழ அகலம் கொண்டிருந்தது. பக்கத்து அறைகள் ஒன்றன் மேல் ஒன்றாய் 3 அடுக்குகளாய் இருந்தன. ஒவ்வொரு அடுக்கிலும் 30 அறைகள் இருந்தன. இந்த அறைகள் கோவில் சுவர் மேல் ஊன்றியிராமல் இருபுறத்திலும் உள்ள சுற்றுக்கட்டுகளின் விளிம்பை ஆதாரமாக கொண்டிருந்தன. கோவிலை சுற்றியிருந்த பக்க அறைகள் அடுக்குகள் உயர உயர அகலம் மிகுதியானவாயிருந்தன. கோவிலை சுற்றிய அமைப்பு மேலே போக போக அகலமானதாய் கட்டப்பட்டிருந்தது. அதனால் மேலே இருந்த அறைகள் தமக்கு கீழே இருந்த அறைகளை விட அகலம் கூடியனவாயிருந்தன. கீழத்தளத்திலிருந்து நடுத்தளம் வழியாக மேல்தளத்திற்கு ஒரு படிக்கட்டு இருந்தது. கோவிலை சுற்றிலும் அதன் தளமேடை உயர்ந்திருக்க கண்டேன். அதுவே பக்க அறைகளின் தளமேடையாகவும் இருந்தது. அது ஒரு கோலின் அளவாகிய 6 முழம் இருந்தது. பக்க அறைகளின் வெளிச்சுவர் 5 முழ அகலம் உடையதாயிருந்தது. ஆலயத்தின் பக்க அறைகளுக்கும் குருக்களின் அறைக்கும் இடையிலுள்ள திறந்த வெளி 20 முழமளவாய் கோவிலை சுற்றி இருந்தது. பக்க அறைகளுக்கு திறந்த வெளியிலிருந்து வடக்கு பக்கம் ஒன்று தெற்கு பக்கம் ஒன்றுமாக 2 வாயில்கள் இருந்தன. திறந்த வெளியை தொட்ட தளமேடை எப்பக்கமும் 5 முழ அகலமுடையதாயிருந்தது. மேற்கே அமைந்த கட்டடம். மேற்கு பக்கத்தில் கோவில் முற்றத்தை நோக்கிய கட்டடம் 70 முழ அகலம் கொண்டிருந்தது. கட்டடத்தின் சுவர் எப்பக்கமும் 5 முழ அகலமும் 90 முழ நீளமும் கொண்டிருந்தது. கோவிலின் வரை அளவுகள். பின்னர் அவர் கோவிலை அளந்தார். அது 100 முழ நீளமுடையதாயிருந்தது. கோவிலின் முற்றமும் சுவர்களோடு சேர்ந்து கட்டடமும் 100 முழ நீளமுடையதாயிருந்தன. கோவிலின் முகப்பும் அதன் கிழக்கு முற்றமும் 100 முழ அகலமுடையவனாயிருந்தன. பின்னர் அவர் கோவிலின் அருகிலிருந்த முற்றத்தை நோக்கிய கட்டடத்தை அதன் ஒவ்வொரு பக்கமும் இருந்து மேடை இருக்கையுடன் அளந்தார். அது வெளிக்கூடம் உட்கூடம் முற்றத்தை நோக்கிய புகுமுகு மண்டபம் உட்பட 100 முழமாயிருந்தது. கோவில் அமைப்பு விளக்கம். அவை மூன்றையும் சுற்றிய மேடை இருக்கைகள், வாயிற்படிகள், குறுகலான பலகணிகள், வாயிற்படிகளை உள்ளடக்கியதும் தாண்டியதுமான அனைத்து மரத்தினால் செய்யப்பட்டிருந்தன. தளத்திலிருந்து பலகணி வரை சுவர் முழுவதும் பலகணிகளும் மரத்தினால் வேயப்பட்டிருந்தன. வாயிலிருந்து உட்கூடம் வரையிலும் வெளியே சுற்றியுள்ள சுவர்களில் உள்ளேயும் வெளியேயும் கெருபுகள் பேரீச்ச மரங்களின் வடிவங்கள் இருந்தன. ஒவ்வொரு கெருபையும் அடுத்த ஒரு பேரீச்ச மர வடிவம் அமைந்திருந்தது. ஒவ்வொரு கெருபுக்கும் 2 முகங்கள் இருந்தன. அவற்றில் ஒன்று பேரீச்சை மரத்தை நோக்கிய மனித முகமாகவும் மற்றொன்று அடுத்த பேரீச்சை மரத்தை நோக்கிய சிங்க முகமாகவும் கோவில் முழுவதும் அமைந்திருந்தன. தளத்திலிருந்து வாயிலின் மேற்பகுதி வரை வெளிக்கூட சுவர்களில் கெருபுகள் பேரீச்ச மர வடிவங்கள் அமைந்திருந்தன. கோவில் கூடத்திற்குள் நீள்சதுர வாயிற்கதவு இருந்தது. திருத்தூயகத்தின் முன்னும் அது போன்றே இருந்தது. மரபலி மேடை. அங்கே 3 முழ உயரமும் 2 முழ நீளமும் கொண்ட ஒரு பீடம் இருந்தது. அதன் முனைகளும் அடிப்பகுதியும் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தன. அந்த மனிதர் என்னிடம், ஆண்டவரின் திருமுன்னிலை மேசை இதுவே என்றார். வாயிற்கதவுகள். கோவிற்கூடத்திற்கும் திருத்துயகத்திற்கும் 2 வாயில்கள் இருந்தன. வாயில்கள் ஒவ்வொன்றுக்கும் 2 கதவுகள் சுவர்களில் அமைக்கப்பட்டிருந்தது. போலவே கெருபுகள் பேரீச்ச மரங்களின் வடிவங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. புகுமுக மண்டபத்தின் முன்னால் மரத்திலான விதானம் இருந்தது. புகுமுக மண்டபத்தின் பக்க சுவர்களில் குறுகலான பலகணிகளும்
ஒவ்வொரு பக்கத்திலும் பேரீச்சை மர வடிவங்களும் இருந்தன. கோவிலின் பக்க அறைகளில் விதானங்கள் இருந்தன. 42ஆம் அதிகாரம். கோவில் அருகே அமைந்த இரு கட்டடங்கள். பின்னர் அம்மனிதர் என்னை வடதிசை வழியாய் வெளிமுற்றத்திற்கு அழைத்து சென்று கோவில் முற்றத்திற்கு எதிரிலும் வடதிசையிலும் உள்ள வெளிச்சுவருக்கு எதிரிலும் இருந்த அறைகளுக்கு இட்டு சென்றார். வடதிசை நோக்கி வாயில் இருந்த கட்டடம் 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் கொண்டிருந்தது. உள்முற்றத்திற்கு 20 முழத்திற்கு இரு பக்கமும் இருந்த பகுதியிலும் வெளிமுற்றத்தின் நடைமேடைக்கு எதிரில் இருந்த பகுதியிலும் எதிரெதிரான மேடை இருக்கைகள் 3 அடுக்குகளாயிருந்தன. அறைகளின் முன்னே ஓர் உள் வழிப்பாதை இருந்தது. அதன் அகலம் 10 முழம், நீளம் 100 முழம். அவ்வறைகளின் கதவுகள் வடக்கு பக்கத்தில் இருந்தன. மாடி அறைகள் குறுகியவையாக இருந்தன. ஏனெனில் மேடை இருக்கைகள் கீழ்த்தள அறைகளிலிருந்தும் நடுத்தள அறைகளிலிருந்தும் கொண்ட இடத்தை விட மிகுதியான இடத்தை மேலறைகளிலிருந்து எடுத்து கொண்டன. முற்றங்களில் இருந்தது போல 3ஆம் தளத்தில் தூண்கள் இல்லை. எனவே கீழ்த்தளம் மற்றும் நடுத்தள அறைகளை விட அவை இடம் குறைந்தவனாயிருந்தன. அறைகளும் வெளிமுற்றத்திற்கு இணையாக ஒரு வெளிச்சுவர் இருந்தது. அது அறைகளின் முன்னால் 50 முழ நீளமுடையதாயிருந்தது. வெளிமுற்றத்தை ஒட்டிய அறைகள் 50 முழ நீளமுடையவை. ஆனால் கோவிலின் வெளிக்கூடத்தின் முன் இருந்தவையோ 100 முழ நீளமுடையவை. கீழ்த்தள அறைகளுக்கு வெளிமுற்றத்திலிருந்து நுழைய கிழக்கு பக்கத்திலே ஒரு வாயில் இருந்தது. கிழக்கு பக்கத்தில் வெளிமுற்றத்தை தொட்டவாறு வெளிச்சுவருக்கு எதிரிலுமாக அறைகள் இருந்தன. அவற்றின் முன்னால் ஒரு வழி பாதை இருந்தது. இவை வடக்கு பக்க அறைகளைப் போலவே இருந்தன. அவற்றைப் போலவே நீள அகலங்களும் வெளிச்செல்லும் வாயில்களும் மற்றும் அமைப்பு தோற்றங்களும் இருந்தன. வடக்கு புற வாயில் வழிகளைப் போலவே தெற்கு புற அறைகளுக்கும் வாயில் வழிகள் இருந்தன. கிழக்கு புறம் வரை செல்லும் சுவருக்கு இணையான வழிப்பாதையின் தொடக்கத்தில் ஒரு வாயில் இருந்தது. அதன் வழியாய் அறைகளுக்கு செல்ல இயலும். பின்னர் அம்மனிதர் என்னிடம் சொன்னார், கோவில் முற்றத்தை நோக்கியிருக்கும் வடக்கு மற்றும் தெற்கு அறைகள் யாவும் தூய அறைகளாகும். அங்கே ஆண்டவரை அணுகி வரும் குருக்கள் உன்னத பலி பொருட்களை உண்ணுவர். அவர்கள் அங்கே உன்னத பலி பொருட்களான தானிய படையல், பாவம் போக்கும் பலி பொருட்கள், குற்றம் நீக்கும் பலி பொருட்கள் ஆகியவற்றை வைப்பார். ஏனெனில் அது தூய இடமாகும். குருக்கள் தூய இடங்களில் நுழைந்த பின் அவர்கள் பணிபுரிய பயன்படுத்திய திரு உடைகளை அங்கேயே கழற்றி வைக்காமல் அங்கிருந்து வெளியேறக்கூடாது. ஏனெனில் அவை தூயவை. மக்கள் பகுதிக்கு போகும் முன் அவர்கள் வேறு ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். கோவில் பகுதிகளின் வரை அளவுகள். கோவிலின் உட்புறம் பகுதிகளை அளந்து முடிந்த பின் அவர் என்னை கிழக்கு வாயில் வழியாக வெளிக்கொணர்ந்து கோவிலை சுற்றிலும் அளந்தார். அவர் கிழக்கு பகுதியை அளவுகோலால் அளந்தார். அந்த 500 கோல்கள் இருந்தது. அவர் வடக்கு பகுதியை அளந்தார். அதுவும் 500 கோல்கள் இருந்தது. அவர் தெற்கு பகுதியை அளந்தார். அதுவும் 500 கோல்கள் இருந்தது. பின்னர் அவர் மேற்கு பக்கம் திரும்பி அளந்தார். அதுவும் 500 கோல்கள் இருந்தது. இவ்வாறு அவர் அப்பகுதியை 4 புறமும் அளந்தார். ஒவ்வொரு புறமும் சுவர் 500 முழம் இருந்தது. அச்சுவர் தூயகத்தை மக்கள் பகுதியில் இருந்து பிரித்தது. 43ஆம் அதிகாரம். கோவிலுக்குள் ஆண்டவர் வருதல். பின்னர் அம்மனிதர் கிழக்கு நோக்கி வாயிலுக்கு என்னை அழைத்து சென்றார். இதோ, இஸ்ரேலின் ஆண்டவரது மாட்சி கிழக்கு பகுதியில் இருந்து வருவதை கண்டேன். அவரது குரல் பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போல் இருந்தது. நிலமோ அவரின் மாட்சியால் ஒளி வீசிற்று. நான் கண்ட காட்சி அவர் நகரை அழிக்க வந்தபோது நான் கண்டது போன்றும் கேபார் ஆற்றோரம் நான் கண்டது போன்றும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். ஆண்டவரின் மாட்சி கிழக்கு நோக்கிய வாயில் வழி கோவிலில் நுழைந்தது. பின்னர் ஆவி என்னை தூக்கி உள்முற்றத்திற்கு அழைத்து சென்றது. ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று. அம்மனிதர் என் அருகில் நிற்கையில் கோவிலிருந்து வேறொருவர் என்னுடன் பேசுவதை கேட்டேன். அவர் உரைத்தது, மானிடா, இது என் அரியணையின் இடம், என் கால்மணைக்கான இடம். இங்குதான் நான் இஸ்ரேலருடன் என்றென்றும் வாழ்வேன். இஸ்ரேல் வீட்டார் இனி ஒருபோதும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்த மாட்டார். அவர்கள் அரசர்களோ விபச்சாரத்தினாலோ அவர்களுடைய அரசர்களின் உயிரற்ற சிலைகளினாலோ தொழுகை மேடுகளில் தீட்டுப்படுத்த மாட்டார். அவர்களின் வாயிற்படியே என் வாயிற்படிக்கு அருகிலும் அவர்கள் கதவுகளை என் கதவு நிலைகளுக்கு எதிரிலும் வைத்து எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு சுவரை மட்டும் வைத்து என் திருப்பெயரை அவர்களின் அருவருப்பான செயல்கள் மூலம் தீட்டுப்படுத்தினார்.
எனவே அவர்களை நான் என் சினத்தில் அழித்தேன். இப்போது அவர்கள் தங்கள் விபச்சாரத்தையும் தங்கள் அரசர்களின் உயிரற்ற சிலைகளையும் என்னிடமிருந்து அகற்றிவிடட்டும். அப்போது நான் அவர்களிடையே என்றென்றும் வாழ்வேன். நீயோ இஸ்ரேல் வீட்டாருக்கு கோவிலை பற்றி விவரி. அதன் மூலம் அவர்கள் தங்கள் பாவங்கள் குறித்து வெட்கமுறட்டும். கோவிலின் அளவு முறையை அவர்கள் ஆராயட்டும். அவர்கள் தாங்கள் செய்ததெல்லாம் குறித்து வெட்கமுற்றால் அவர்களுக்கு கோவிலின் அளவு முறையை காட்டு. அதன் கட்டமைப்பையும் வெளிவாயில்களையும் நுழைவாயில்களையும் அதன் முழு அமைப்பையும் எல்லா முறைமைகளையும் முழு திட்டத்தையும் சட்டங்களையும் தெரிவி. இவற்றை அவர்கள் கண்முன்னால் எழுதிவை. அப்போது அவர்கள் அத்திட்டத்தின்படி நடந்து அதன் எல்லா முறைமைகளையும் கடைபிடிப்பார்கள். கோவிலின் சட்டம் இதுவே. மலையின் உச்சியில் உள்ள எல்லா சுற்றுப்பகுதிகளும் உன்னத இடங்களாகும். இதுவே கோவிலின் சட்டமாகும். பலிமேடை. முழு அளவுக்கேற்ப பீடத்தின் அளவுகள் பின்வருமாறு: 1 முழம் என்பது 1 முழமும் 4 விரற்கடையும் கொண்டது. பீடத்தின் அடிப்பாகம் 1 முழ உயரமும் 1 முழ அகலமும் கொண்டது. சுற்றுப்புறத்தில் அதன் ஓரத்தில் ஒரு சாண் விளிம்புகள் இருக்கும். பீடத்தின் உயரம் இதுவே. நிலத்தின் அடிப்பாகத்திலிருந்து கீழ் விளிம்பு வரை இதன் உயரம் 2 முழம். அகலம் 1 முழம். சிறிய விளிம்பு முதல் பெரிய விளிம்பு வரை உயரம் 4 முழம். அகலம் 1 முழம். பலிபீட சிகரம் 4 முழ உயரமானது. 4 கொம்புகள் சிகரத்திலிருந்து மேல் நோக்கி இருந்தன. பலி பீட சிகரம் 12 முழ நீளமும் 12 முழ அகலமும் கொண்ட சமதருமானது. மேல் விளிம்பு 14 முழ நீளமும் 14 முழ அகலமும் கொண்ட சமசதுரமானது. அதன் கனம் சுற்றிலும் 1/2 முழமும் அதன் அடிப்பாகம் சுற்றிலும் 1 முழமாயும் இருந்தது. பீடத்தின் படிகள் கிழக்கு நோக்கி இருந்தன. பலிமேடை அர்ப்பணம். பின்னர் அம்மனிதர் என்னிடம் கூறியது: மானிடா, தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. பீடத்தை கட்டிய பின் பீடத்தில் எரிபலியிடுகையில் குருதி தெளிப்பு பலியிடுகையிலும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளாவன. என்னை அணுகி வந்து என் முன்னிலையில் திருப்பணியிரும் புரியும் சாதோக்கின் வழிவந்த லேவியராகிய குருக்களுக்கு ஒரு இளங்காளையை பாவம் போக்கும் பலியாய் தர வேண்டும். இது தலைவராகிய ஆண்டவரின் அறிவிப்பு. நீங்கள் இதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பீடத்தின் 4 கொம்புகளிலும் மேல் விளிம்பின் 4 முனைகளிலும் சுற்றுமுள்ள சதுரங்கள் முழுவதிலும் தடவ வேண்டும். இவ்வாறு பீடத்தையும் புனிதப்படுத்தி அதற்கு கரை நீக்கம் செய்ய வேண்டும். பாவம் போக்கும் பலிக்கான இளங்காளையை கோவில் பகுதியில் தூயகத்துக்கு வெளியே குறிப்பிட்ட பகுதியில் எரிக்க வேண்டும். 2ஆம் நாள் 1 மாசு மறுவற்ற ஆட்டுக்கிடாயை எடுத்து பாவம் போக்கும் பலியாய் செலுத்த வேண்டும். இவ்வாறு இளங்காளையினால் புனிதப்படுத்துவது போல் பீடத்தை புனிதப்படுத்த வேண்டும். அதை புனிதப்படுத்தி முடிந்த பின் நீங்கள் மந்தையிலிருந்து மாசு மறுவற்ற ஓர் இளங்காளையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் பலியிட வேண்டும். அவற்றை ஆண்டவரின் முன்னிலையில் படைக்க வேண்டும். குருக்கள் அதன் மேல் உப்பு தூவி அவற்றை ஆண்டவருக்கு எரிபலியாய் அளிக்க வேண்டும். 7 நாட்களும் தினமும் பாவம் போக்கும் பலியாய் நீங்கள் ஆட்டுக்கிடாயை கொடுக்க வேண்டும். மேலும் நீங்கள் மந்தையிலிருந்து மாசு மறுவற்ற ஒரு இளங்காளையை ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கொடுக்க வேண்டும். 7 நாட்களுக்கு அவைகள் பீடத்திற்காய் பாவக்கழுவாய் செய்து அதை புனிதப்படுத்த வேண்டும். இவ்வாறு அவர்கள் அதை அர்ப்பணிப்பார்கள். இந்நாட்கள் முடிந்த பின் 8ஆம் நாளிலிருந்து குருக்கள் எரிபலிகளையும் நல்லறவு பலிகளையும் செலுத்த வேண்டும். நான் அவற்றை ஏற்றுக்கொள்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். 44ஆம் அதிகாரம். கிழக்கு வாயிலின் சிறப்பு. பின்னர் அம்மனிதர் என்னை தூயகத்தின் வெளிவாயிலுக்கு திரும்பவும் கூட்டி வந்தார். அது கிழக்கு முகமாயிருந்தது. அது மூடப்பட்டிருந்தது. ஆண்டவர் என்னிடம் கூறியது: இந்த வாயில் மூடியே இருக்க வேண்டும். அது திறக்கப்படக்கூடாது. யாரும் இதன் வழியாய் நுழையக்கூடாது. ஏனெனில் இஸ்ரேலின் தலைவராகிய ஆண்டவர் இதன் வழி நுழைந்தார். இது மூடியே இருக்க வேண்டும். தலைவன் மட்டுமே வாயிலுக்கு உட்புறம் ஆண்டவரின் முன்னிலையில் உண்பதற்காக அமரலாம். அவன் வாயிலில் முகப்புக மண்டபம் வழியாய் உள் நுழைந்தது. அதே வழியில் வெளிவர வேண்டும். கோவிலுக்குள் செல்வதற்கான நெறிமுறைகள். பின்னர் அம்மனிதர் வன்னே வடக்கு வாயிலின் வழிகோவிலுக்கு முன்னால் அழைத்து வந்தான். அப்போது ஆண்டவரின் மாட்சி அவர் தம் கோவிலை நிரப்பிக் கொண்டிருந்ததை பார்த்து முகங்குப்புற விழுந்தேன். ஆண்டவர் என்னிடம் சொன்னது: மானிடா, ஆண்டவரின் கோவிலை பற்றி நான் சொல்லும் எல்லா நியமங்களையும் சட்டங்களையும் கவனமாய் காதால் உற்று கேட்டு இதயத்தில் பதித்து வை. அவ்வில்லத்தின் எல்லா வாயில்களிலும் நுழைவது பற்றியும்
தூயகத்தின் வாயில்களில் நின்று வெளி செல்வது பற்றியும் கவனமாய் கேள். கலக வீட்டாராகிய இஸ்ரேலுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் வீட்டாரை, உங்கள் அருவருப்பான செயல்களை விட்டு விடுங்கள். நீங்கள் எனக்கு அப்பங்களும் கொழுப்பும் இரத்தமும் கொண்டு வரும்போது உடலிலும் உள்ளத்திலும் விருத்த சேதனம் செய்யாத அந்நியரை என் தூயகத்திற்கு கூட்டி வந்து என் இல்லத்தை தீட்டுப்படுத்தினீர்கள். உங்கள் எல்லா அருவருப்பான செயல்களாலும் என் உடன்படிக்கையை முறித்தீர்கள். நீங்கள் என் தூய பொருட்களை பாதுகாக்காமல் உங்களுக்கு பதிலாக அந்நியர்களிடம் அப்பொறுப்பை ஒப்படைத்தீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உடலிலும் உள்ளத்திலும் விருத்த சேதனம் செய்யாத எந்த அந்நியரும், இஸ்ரேலிடையே வாழும் அந்நியரும் கூட என் தூயகத்தில் நுழையக்கூடாது. குருத்துவ பணியிலிருந்து லேவியர் நீக்கம். இஸ்ரேலர் என்னை விட்டு விலகி சென்று அவர்கள் தெய்வ சிலைகளுக்கு பின்னால் திரிந்தபோது அவர்களுடன் என்னை விட்டு விலகிவிட்ட லேவியரும் கூட தங்கள் குற்றப்பழியை சுமக்க வேண்டும். அவர்கள் கோவிலின் வாயில்களை காக்கும் பொறுப்பேற்று என் தூயகத்தில் பணி புரியலாம். எரிபலிகள் மற்றும் மக்கள் பலிகளுக்கான விலங்குகளை வெட்டலாம். மக்கள் முன்னிலையில் நின்று அவர்களுக்கென திருப்பணி புரியலாம். அவர்கள் தெய்வ சிலைகளுக்கு முன்னால் பணிபுரிந்து இஸ்ரேல் வீட்டாரை பாவத்தில் விழ வைத்ததால் நான் என் கையை அவர்களுக்கு எதிராய் ஓங்கி உள்ளேன். அவர்கள் தங்கள் குற்றப்பழியை தாங்களே சுமப்பர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அவர்கள் குருக்களைப் போல என் அருகில் வந்து திருப்பணி புரியவோ என் தூய பொருட்கள் எதன் அருகிலாவது வரவோ கூடாது. அவர்கள் தங்கள் வெட்கக்கேட்டையும் தாங்கள் செய்த அருவருப்பான செயல்களின் விளைவையும் சுமப்பர். ஆயினும் நான் அவர்களுக்கு கோவிலை கண்காணிக்கும் பொறுப்பையும் அதில் ஆற்ற வேண்டிய அனைத்து பணிகளை செய்யும் பொறுப்பையும் கொடுப்பேன். குருக்கள். ஆனால் லேவியர்களின் சாதோக்கின் வழியினரான குருக்கள் இஸ்ரேலர் என்னை விட்டு வழி தவறி போன போது என் தூயகத்தை கண்காணித்து வந்தனர். எனவே அவர்களின் அருகில் வந்து திருப்பணி புரிய வேண்டும். அவர்கள் கொழுப்பு மற்றும் இரத்த பலிகளை எனக்கு செலுத்த என் முன்னிலையில் நிற்க வேண்டும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அவர்கள் மட்டுமே என் தூயகத்தினுள் நுழையலாம். அவர்கள் மட்டுமே என் மேசை அருகில் வந்து என் முன்னிலையில் திருப்பணி புரிந்து சடங்குகளை நிறைவேற்றலாம். அவர்கள் உள்முற்றத்தின் வாயில் வழி நுழைகையில் 40 ஆடை அணிய வேண்டும். அவர்கள் முற்றத்தின் வாயிலிலோ கோவிலிலோ திருப்பணி புரிகையில் கம்பளி ஆடைகளை அணியலாகாது. அவர்கள் தலையில் 40 தலைப்பாகையும் இடையில் 40 உள்ளாடைகளும் அணிய வேண்டும். வியர்வை வருவிக்கும் எதையும் அணியலாகாது. அவர்கள் வெளிமுற்றத்தில் மக்களிடம் செல்கையில் திருப்பணி புரிகையில் அணிந்த ஆடைகளை கழற்றி அவற்றை தூயக அறைகளில் வைத்துவிட்டு வேறு ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் ஆடைகள் வழியாக தூய்மை மக்களுக்கு செல்வத்தை தவிர்க்க இவ்வாறு செய்ய வேண்டும். அவர்கள் தலையை மழிக்கவோ நீள்முடி வளர்க்கவோ வேண்டாம். தலைமுடியை சுத்தரித்து கொள்ளட்டும். உள்முற்றத்தில் நுழைகையில் எக்குருவும் திராட்சை மது அருந்தலாகாது. எந்த குருவும் கைம்பெண்ணையோ மணமுறிவு பெற்ற மங்கையோ மணமுடித்தலாகாது. ஆனால் இஸ்ரேல் இனத்துக்கு கன்னி பொண்ணையோ குருவின் கைம்பெண்ணையோ மட்டுமே மணமுடிக்கலாம். தூய்மையானவற்றையும் பொதுவானவற்றையும் பிரித்தறியவும் தீட்டானதையும் தீட்டற்றதையும் பகுத்தறியவும் அவர்களின் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வழக்குகளில் குருக்களை நடுவராயிருந்து என் நீதி தீர்ப்புகளுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்க வேண்டும். அவர்களின் சட்டங்களையும் நியமங்களையும் என் எல்லா குறிப்பிட்ட திருநாட்களிலும் கடைபிடிக்க வேண்டும். என் ஓய்வு நாட்களை தூய்மையாக்க கொள்ள வேண்டும். இறந்த உடலின் அருகில் ஒரு குரு சென்று தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது. ஆயினும் இறந்தவர் தம் தந்தையாகவோ தாயாகவோ மகனாகவோ மகளாகவோ சகோதரனாகவோ திருமணமாகாத சகோதரியாகவோ இருந்தால் மட்டும் அவர் அவ்வாறு செய்யலாம். அதன் பின் தம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு அவர் 7 நாட்கள் காத்திருக்க வேண்டும். அவர் தூயகத்தில் பணியாற்ற அதன் உட்புறத்தில் நுழைவும் நாளில் பாவம் போக்கும் பலியை தமக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். குருக்களுக்கு நானே உரிமை சொத்து. அவர்களுக்கு இஸ்ரேலில் யாதொரு சொத்தும் தர வேண்டாம். நானே அவர்களின் உடைமை. அவர்கள் தானிய படையல், பாவம் போக்கும் பலி, இறைச்சி, குற்றம் நீக்கி பலி, இறைச்சி ஆகியவற்றை உண்பர். இஸ்ரேலில் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் குருக்களுக்கும் சொந்தமாகும். உங்கள் முதற்கனிகளில் சிறந்தவையும் உங்கள் சிறப்பு காணிக்கைகளில் உன்னதமானவையும் குருக்களுக்கே சொந்தம். நீங்கள் உங்கள் வீட்டு உணவில் முதல் பாகத்தை குருக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதன் மூலம் உங்கள் வீட்டில் இறை ஆசி தங்கும். குருக்கள் பறவைகளிலோ விலங்குகளிலோ தானா இருந்தவற்றையும் காட்டு விலங்குகளால்
பீறப்பட்டவற்றை உண்ணலாகாது. 45ஆம் அதிகாரம். நாட்டில் ஆண்டவருக்குரிய பகுதி. நீங்கள் நாட்டை பங்கிட்டு உரிமையாக்கிக் கொள்கையில் ஆண்டவருக்கு நாட்டின் ஒரு பகுதியை அர்ப்பணிக்க வேண்டும். அது 25,000 முழம் நீளமும் 10,000 முழ அகலமும் உடையதாக இருக்க வேண்டும். அப்பகுதி முழுவதும் தூய்மையானதாக இருக்கும். அதில் 500 முழ சதுர நிலம் தூயகத்திற்கென ஒதுக்கப்படும். 50 முழம் அதை சுற்றி திறந்த வெளியாயும் விடப்படும். தூய நில பகுதியில் 25,000 முழ நீளமும் 10,000 முழ அகலமும் கொண்ட ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவ்விடத்தில்தான் தூயகமும் திருத்தூயகமும் அமையும். அவ்விடமே தூயகத்தில் நின்று ஆண்டவருக்கு முன் பணிபுரிய வரும் குருக்களுக்குரிய தூய நில பகுதியாயிருக்கும். அது அவர்களின் வீடுகள் இருக்கும் பகுதியாகவும் கோவிலுக்கான தூய பகுதியாகவும் அமையும். 25,000 முழ நீளமும் 10,000 முழ அகலமும் கொண்ட ஒரு பகுதி கோவிலில் பணிபுரியும் லேவியர்களுக்கு உரியதாகும். அவர்களுக்கு 20 அறைகள் உடைமையாயிருக்கும். தூய பகுதியை ஒட்டி 5,000 முழ அகலமும் 25,000 முழ நீளமும் கொண்ட ஒரு பகுதியை நகருக்கென ஒதுக்க வேண்டும். அது இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் உரியதாயிருக்கும். தலைவனுக்கான நிலம். தூய பகுதிக்கும் நகருக்கென ஒதுக்கப்பட்ட பகுதிக்கும் இடையில் தலைவனுக்குரிய நிலம் இருக்கும். மேற்பகுதியில் இருந்து மேற்கு எல்லை வரை கிழக்கு பகுதியில் இருந்து கிழக்கு எல்லை வரைக்கும் நீண்டு மேற்கிலிருந்து கிழக்காக நீண்டிருக்கும் ஒவ்வொரு குலப்பகுதியின் நிலத்திற்கும் இணையாக இது இருக்க வேண்டும். இந்த நிலமே இஸ்ரேலின் தலைவனது உடைமையாயிருக்கும். என் தலைவர்கள் இனிமேல் என் மக்களை துன்புறுத்த மாட்டார்கள். மாறாக இஸ்ரேல் வீட்டின் தங்கள் குலத்திற்கு ஏற்றவாறு நிலத்தை உரிமையாக்கி கொள்ள அனுமதி அளிப்பர். தலைவனுக்கான நெறிமுறைகள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேலின் தலைவர்களை, நீங்கள் வன்முறையையும் அடக்குமுறையையும் விட்டு ஒழியுங்கள். நீதியையும் நியாயத்தையும் கடைப்பிடியுங்கள். என் மக்கள் நில உரிமை இழக்க செய்வதை நிறுத்துங்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உங்களிடம் சரியான எடைக்கருவிகள் இருக்க வேண்டும். சரியான எடையுடைய மரக்காலும் சரியான அளவுடைய குடமும் உங்களிடம் இருக்க வேண்டும். மரக்காலும் குடமும் ஒரே அளவில் இருக்க வேண்டும். குடம் என்பது கலத்தில் 10 ஒரு பகுதியை கொண்டிருக்க வேண்டும். மரக்கால் என்பதும் கலத்தில் 10 ஒரு பகுதியை கொண்டிருக்க வேண்டும். கலம் என்பது இரண்டுக்கும் பொதுவானது. செக்கேல் என்பது 20 கேராக்களை கொண்டிருக்க வேண்டும். ஒரு மினாவில் 20 செக்கேல்களும் 25 செக்கேல்களும் 15 செக்கேல்களும் இருக்க வேண்டும். நீங்கள் படைக்க வேண்டிய சிறப்பு காணிக்கை இதுவே: ஒவ்வொரு கல அளவு கோதுமையிலும் ஒரு மரக்காலில் 6 ஒரு பகுதியையும், ஒவ்வொரு கலம் அளவு வார்கோதுமையிலும் ஒரு மரக்காலில் 6 ஒரு பகுதியையும் கொடுக்க வேண்டும். படைக்க வேண்டிய எண்ணெய் குடம் அளவையால் அளக்கப்படும். ஒவ்வொரு குட அளவு எண்ணெயும் கலத்தில் 10 ஒரு பகுதியாகும். கலம் என்பது 10 குடங்கள் அல்லது ஒரு கலம். ஏனெனில் 10 குடங்கள் ஒரு கலத்திற்கு இணையாகும். இஸ்ரேலின் வளமான மேய்ச்சல் நிலத்தில் 200 ஆடுகள் உள்ள ஒவ்வொரு மந்தையிலும் இருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்கப்பட வேண்டும். பாவ கழுவாய் பலிகளான தானிய படையலுக்கும் எரிபலிகளுக்கும் நல்லுறவு பலிகளுக்கும் அது பயன்படுத்தப்படும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இஸ்ரேலின் தலைவனுக்கு கொடுக்கும் இச்சிறப்பு காணிக்கையை நாட்டின் மக்கள் யாவரும் கொடுக்க வேண்டும். இஸ்ரேலின் திருநாட்களில், அமாவாசை நாட்கள், ஓய்வு நாட்கள் மற்றும் இஸ்ரேலின் எல்லா சிறப்பு திருநாட்களிலும் எரிபலிகளுக்கும் தானிய படையலுக்கும் நீர்ம படையல்களுக்கும் வேண்டியவற்றை அளிக்க வேண்டியது தலைவரின் பொறுப்பாகும். அவன் இஸ்ரேல் வீட்டார் சார்பில் பாவ கழுவாய் செய்ய பாவம் போக்கும் பலிகள், தானிய படையல்கள், எரிபலிகள், நல்லுறவு பலிகள் ஆகியவற்றிற்கு தேவையானவற்றை தருவான். விழாக்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: முதல் மாதத்தின் முதல் நாளில் நீங்கள் மாசு மறுவற்ற ஒரு இளங்காளையை மந்தையிலிருந்து எடுத்து தூயகத்தை புனிதப்படுத்த வேண்டும். பாவம் போக்கும் பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை கோவிலின் கதவு நிலைகளிலும் பீடத்து விளிம்பின் 4 முனைகளிலும் உள்முற்றத்தின் வாயில் நிலைகளிலும் பூச வேண்டும். அறியாமையாலோ அல்லது உள்ளுண்மையன்று தவறு செய்யாதோருக்காக மாதத்தின் 7ஆம் நாளில் இதேபோல் செய்து கோவிலுக்காக பாவக்கழுவாய் செய்ய வேண்டும். முதல் மாதத்தின் 14ஆம் நாள் உங்களுக்கு பாஸ்கா திருநாளாக இருக்கும். அது 7 நாள் தொடரும். அந்நாட்களில் நீங்கள் புளியாத அப்பங்களையே உண்ண வேண்டும். அந்த நாளில் தலைவன் தனக்காகவும் நாட்டின் எல்லா மக்களுக்காகவும் பாவம் போக்கும் பலிக்கென ஒரு காளையை கொடுக்க வேண்டும். திருவிழாவின் அந்த 7 நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் அவன் ஆண்டவருக்கு எரிபலிக்கென
மாசு மறுவற்ற 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாய்களையும் பாவம் போக்கும் பலிக்கென ஒரு வெள்ளாட்டுக் கிடாயையும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு காளைக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்கிடாய்க்கும் ஒவ்வொரு மரக்கால் அளவு தானிய பலிப்பொருளையும் ஒவ்வொரு மரக்கால் தானிய பொருளுக்கு ஒரு கலையும் அளவு எண்ணெயையும் அளிக்க வேண்டும். 7ஆம் மாதத்தின் 15ஆம் நாளில் தொடங்கும் திருவிழாவில் 7 நாட்களிலும் இவ்வாறே பாவம் போக்கும் பலிப்பொருட்கள், எரிபலி பொருட்கள், தானிய படையல், எண்ணெய் படையல் ஆகியவற்றை அவன் அளிக்க வேண்டும். 46ஆம் அதிகாரம். தலைவனும் விழாக்களும். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: கிழக்கு நோக்கி உள்முற்றத்தின் வாயில் 6 வேலை நாட்களிலும் மூடியிருக்க வேண்டும். ஆனால் ஓய்வு நாளிலும் அமாவாசை நாளிலும் அது திறந்திருக்க வேண்டும். தலைவன் வெளியிலிருந்து நுழைவாயிலில் முகமண்டபம் வழியாய் உள்நுழைந்து வாயில் நிலை அருகே நிற்க வேண்டும். அவனுடைய எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் குருக்கள் நிறைவேற்ற வேண்டும். அவன் வாயிற்படி அருகே நின்று வழிபாடு செய்துவிட்டு போக வேண்டும். ஆனால் வாயிலோ மாலை வரை மூடப்படாதிருக்க வேண்டும். ஓய்வு நாட்களிலும் அமாவாசை நாட்களிலும் நாட்டின் மக்கள் ஆண்டவர் திருமன் நுழைவாயில் அருகே நின்று வழிபாடு செய்ய வேண்டும். ஓய்வு நாளில் தலைவன் ஆண்டவருக்கு கொண்டு வரும் எரிபலி மாசு மறுவற்ற 6 ஆட்டுக்குட்டிகளும் ஒரு வெள்ளாட்டு கிடாயுமாம். வெள்ளாட்டு கிடாயுடன் தரும் தானிய படையில் ஒரு மரக்கால் அளவு இருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டிகளுடன் தரும் தானிய படையில் அவன் விரும்பும் அளவு இருக்கலாம். ஒவ்வொரு மரக்கால் அளவும் தானியத்திற்கும் ஒரு கலையும் அளவு எண்ணெய் தர வேண்டும். அமாவாசை நாளில் அவன் மந்தையில் இருந்த ஒரு இளங்காளை, 6 ஆட்டுக்குட்டிகள், ஒரு வெள்ளாடு ஆகியவற்றை தர வேண்டும். அவை அனைத்தும் மாசு மறு அற்றவையாக இருக்க வேண்டும். காளையுடன் ஒரு மரக்கால் அளவு தானிய படையலையும் வெள்ளாட்டு கிடாயுடன் ஒரு மரக்கால் அளவு தானிய படையலையும் ஆட்டுக்குட்டிகளுடன் அவன் விரும்பு அளவு தானிய படையலையும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மரக்கால் அளவு தானிய படையலுடன் ஒரு கலையும் அளவு எண்ணெயும் கொடுக்க வேண்டும். தலைவன் நுழைகையில் அவன் நுழைவாயிலில் புகுமுகு மண்டபம் வழியாய் நுழைந்தது அதே வழியில் வெளி செல்ல வேண்டும். குறிப்பிட்ட நாட்களில் ஆட்டு மக்கள் ஆண்டவர் திருமுன் வருகையில் வடக்கு வாயில் வழியாய் வழிபாடு செய்ய வருவார். தெற்கு வாயில் வழியாய் வெளி செல்ல வேண்டும். தெற்கு வாயில் வழியாய் நுழைபவர் வடக்கு வாயில் வழியாய் வெளி செல்ல வேண்டும். யாரும் தான் உள்நுழைந்த வாயில் வழியாய் திரும்பக்கூடாது. ஆனால் ஒவ்வொருவரும் எதிர்வாயில் வழியாய் வெளி செல்ல வேண்டும். தலைவன் மக்களுடன் சேர்ந்து அவர்கள் உள் நுழைகையிலும் அவனும் நுழைந்து அவர்கள் வெளி செல்கையில் அவனும் வெளி செல்வான். விழாக்களிலும் சிறப்பு திருநாட்களிலும் தானிய படையில் ஒரு காளைக்கு ஒரு மரக்கால் அளவு, ஒரு வெள்ளாட்டு கிடாய்க்கு ஒரு மரக்கால் அளவும் ஆட்டுக்குட்டிகளுக்கு அவன் விரும்பும் அளவும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மரக்கால் அளவு தானியத்திற்கும் ஒரு கலையம் அளவு எண்ணெய் தர வேண்டும். தலைவன் ஆண்டவருக்கு எரிபலியோ அல்லது நல்லுறவு பலியோ தன்னார்வ பலியாக கொடுக்க வருகையில் கிழக்கு நோக்கிய வாயில் அவனுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவன் ஓய்வு நாளில் செய்வது போலவே எரிபலியையோ நல்லுறவு பலியையோ செலுத்துவான். பின்னர் அவன் வெளியே செல்வான். அவன் சென்ற பிறகு வாயில் மூடப்படும். தலைவனும் நிலமும் ஒவ்வொரு நாளும் ஒரு வயது மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டி ஒன்றை எரிபலியாய் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். காலைதோறும் அதை செலுத்த வேண்டும். ஆட்டுக்குட்டியுடன் ஒவ்வொரு நாள் காலையிலும் தானிய படையில் செய்தல் வேண்டும். அது ஒரு மரக்காலில் 6இல் ஒரு பகுதியாகவும் கூடவே மாவை பிசைய ஒரு கலையும் அளவு எண்ணெயில் 3இல் ஒரு பகுதியாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு தானிய படையில் செய்தல் என்றென்றும் நடைபெற வேண்டிய முறைமையாகும். இவ்வாறு ஆட்டுக்குட்டி, தானிய படையில், எண்ணெய் யாவும் எரிபலிக்கென காலைதோறும் அளிக்கப்படல் வேண்டும். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தலைவன் தன் உரிமை சொத்திலிருந்து ஒரு பகுதியை தன் புதல்வரில் ஒருவனுக்கு கொடையாக அளித்தால் அது அம்மகனுடைய வழிமரபினருக்கும் உரிமையாகும். அது அவர்களுக்கு உரிமை சொத்தாக இருக்கும். ஆனால் தலைவன் தன் உரிமை சொத்துகளிலிருந்து ஒரு பகுதியை தன் ஊழியரில் ஒருவனுக்கு கொடையாக அளித்தால் அது விடுதலை ஆண்டு வரை அவ்வூழியனுக்கு சொந்தமாகும். பின்னர் அது தலைவனுக்கு சேரும். அவனுடைய உரிமை சொத்து அவன் புதல்வியரே சாரும். தலைவன் மக்களை அவர்களின் உடைமை பகுதியிலிருந்து விரட்டி அடிக்கவோ அவர்களின் உரிமை சொத்தில் எதையும் எடுத்துக்கொள்ளவோ கூடாது. அவன் தன் உடைமையிலிருந்தே தன் புதல்வருக்கு உரிமை சொத்தை வழங்க வேண்டும். அதன் மூலம் என் மக்களில் எவனும் அவனது உரிமையிலிருந்து பிரிக்கப்படாமல் இருப்பார்கள். கோவில் சமையற்கூடங்கள்.
பின்னர் அம்மனிதர் என்னை வாயில் பக்கத்திலிருந்து நடைவழியாக வடக்கு நோக்கி இருக்கும் குருக்களுக்குரிய தூய அறைகளுக்கு அழைத்து சென்றார். மேற்கு ஓரத்தில் இருக்கும் ஒரு இடத்தை காட்டினார். அவர் என்னிடம் சொன்னது, குருக்கள் குற்ற நீக்க பலி, பாவம் போக்கும், தானிய படையல் ஆகியவற்றை சமைக்கும் இடம் இதுவே. அவர்கள் அவற்றை வெளிமுற்றத்திற்கு கொண்டு போவதன் மூலம் தூய்மை மக்களுக்கு சென்று விடுவதை தவிர்க்க இவ்வாறு செய்வர். அவர் பின்னர் என்னை வெளிமுற்றத்திற்கு கூட்டி வந்து அதன் 4 மூலைகளுக்கும் இட்டு சென்றார். நான் ஒவ்வொரு முறையிலும் ஒரு முற்றத்தை கண்டேன். வெளிமுற்றத்தில் 4 மூலைகளிலும் சுற்றி கட்டப்பட்ட முற்றங்கள் 40 முழ நீளமும் 30 முழ அகலமாயிருந்தன. 4 மூலைகளிலும் இருந்து ஒவ்வொரு முற்றமும் ஒரே அளவானவை. 4 முற்றங்களின் உட்பகுதியிலும் சுற்றுக்காட்டிருந்தது. அதன் கீழ் எப்பக்கமும் அடுப்புகள் கட்டப்பட்டிருந்தன. அவர் என்னிடம், கோவிலில் பணிபுரிவோர் மக்களின் பலி பொருட்களை சமைக்கும் அடுப்புகள் இவையே என்றார். 47ஆம் அதிகாரம். கோவில் என்று புறப்படும் ஓடை. அம்மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வார்ப்படியில் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பகுதியிலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கி வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓரளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்காலளவு ஆழமுள்ள தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழ அளந்து என்னை முழங்கால் அளவு 6 முழ தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் 2 கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்குகையில் அது தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். மீனவர் கடலோரம் எங்கும் நிற்பர். என் கேதியிலிருந்து என் காயில் வரை வலைகளை விரிக்க இடம் இருக்கும். மீன்களோ பெருங்கடலின் மீன்கள் போல பல வகைப்பட்டவையாயிருக்கும். ஆயினும் உவர் மற்றும் சதுப்பு நிலங்கள் வளமை பெறா. அவை உப்பளங்களுக்காய் விடப்படும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் 2 பரங்களிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். நிலத்தின் எல்லைகள். தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் இஸ்ரேலின் 12 குலங்களுக்கும் யோசேப்பின் 2 பாகங்களுக்கு ஏற்ப இந்த நாட்டை பிரித்து உரிமையாக்கி கொள்வதற்கான எல்லைகள் இவை. நீங்கள் அதனை ஒவ்வொரு சகோதரனுக்கு சமமாக பங்கிட வேண்டும். ஏனெனில் நான் இதனை உங்கள் மூதாதையாருக்கு தருவதாய் கையுயர்த்தி வாக்களித்துள்ளேன். இந்த நாடு உங்கள் உரிமை சொத்தாகும். நாட்டின் எல்லை இதுவே: வடக்கு பக்கம் இது பெருங்கடலிலிருந்து ஏத்லோன் சாலை வழியாய் செதாது வரை, பெராத்தா தமஸ்கு எல்லை முதல் ஆமாத்து எல்லையிலுள்ள சிப்ரீம் வரை, அவ்ரான் எல்லையில் இருக்கும் ஆட்சேர் அத்திகோன் வரை. இவ்வெல்லை கடலிலிருந்து அட்சர் ஏனோன் வரை நீண்டு தமஸ்குவின் வடக்கு எல்லை வழியாய் வடக்கில் ஆமாத்து எல்லை வரை போகும். இது வடக்கு எல்லையாகும். கிழக்கு பக்க எல்லை அப்ரானுக்கும் தமஸ்குக்கும் இடையே யோர்தான் வழியாய் கிலாயத்துக்கும் இஸ்ரேல் நாட்டிற்கும் இடையில் போய் கிழக்கு கடல் வரை போகும். இது கிழக்கு எல்லையாகும். தெற்கு பக்கத்தில் இது தமாரிலிருந்து மெரிபா காதேசு நீர்நிலை வரை போய் எகிப்தின் எல்லை ஓரமாய் பெருங்கடல் வரை போகும். இது தெற்கு எல்லையாகும். மேற்கு பகுதியில் பெருங்கடலிலிருந்து ஆமாத்து நுழைவின் எதிர்ப்பக்க வரை எல்லையாக இருக்கும். இது மேற்கு எல்லையாகும். நீங்கள் இந்த நாட்டை இஸ்ரேலின் குலங்களுக்கு ஏற்ப பங்கிட வேண்டும். நீங்கள் இதை உங்களுக்கு உரிமை சொத்தாகவும் உங்கள் நடுவில் வந்து குடியேறி உங்கள் நடுவில் பிள்ளைகளை பெற்றெடுத்த
அந்நியரின் உரிமை சொத்தாகவும் பங்கிட வேண்டும். அவர்களும் உங்கள் நாட்டில் பிறந்த இஸ்ரேலராகவே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். உங்களோடு சேர்ந்த இஸ்ரேலின் குலங்கள் நடுவே அவர்களுக்கும் உரிமை சொத்து வழங்கப்பட வேண்டும். அந்நியன் எந்த குலத்தோடு சேர்த்து குடியேறினாலும் அங்கே அவனுக்கு உரிமை சொத்து வழங்கப்பட வேண்டும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். 48ஆம் அதிகாரம். குலங்களுக்குரிய நிலப்பிரிவினை. குலங்களின் பெயர்கள் இவையே: வடக்கு எல்லையில் ஏத்லோன் ஆமாத்து நுழைவு அட்சர் ஏனே சாலை வழியாய் தமஸ்கு எல்லை வழி வடக்கில் ஆமாத்து பக்க வரை கிழக்கிலிருந்து மேற்கு வரை தானுக்குரியது. தானின் எல்லை அருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை ஆசேருக்குரியது. ஆசேரின் எல்லை அருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை நப்தலிக்குரியது. நப்தலின் எல்லை அருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை மானேசுக்குரியது. மானேசியின் எல்லை அருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை எப்ராயிமுக்குரியது. எப்ராயிமின் எல்லை அருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை ரூபனுக்குரியது. ரூபனின் எல்லை அருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை யூதாவுக்குரியது. நிலத்தின் நடுவே அமைந்த சிறப்பு பகுதி. யூதாவின் எல்லை அருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டிய சிறப்பு பகுதி. அது 25,000 முழ அகலமும் ஒரு குலத்துக்குரிய கிழக்கு முதல் மேற்கு பகுதிக்கான நீளமும் உடையதாயிருக்கும். அதன் நடுவில் தூயகம் இருக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டிய சிறப்பு பகுதி 25,000 முழ நீளமும் 10,000 முழ அகலமும் உடையதாயிருக்கும். அது குருக்களுக்குரிய புனித பகுதியாயிருக்கும். அது வடப்பக்கம் 25,000 முழமும் மேற்பக்கம் 10,000 முழமும் கிழக்கு பக்கம் 10,000 முழமும் தெற்கு பக்கம் 25,000 முழமும் உடையதாயிருக்கும். அதன் நடுவில் ஆண்டவரின் தூயகம் இருக்கும். அந்த இடம் இஸ்ரேலருடன் சேர்ந்து என்னை விட்டு விலகி சென்ற லேவியரைப் போல் அல்லாமல் எனக்கு பணிபுரிவதில் கருத்தாயிருந்த சாதோக்கியராகிய புனிதப்படுத்தப்பட்ட குருக்களுக்கு உரியதாயிருக்கும். லேவியரின் எல்லை அருகே உள்ள மிக உன்னத இடத்தின் ஒரு பகுதியாக அது அவர்களுக்கான சிறப்பு அன்பளிப்பாகும். குருக்களுக்கான பகுதியின் எல்லை அருகே 25,000 முழ நீளமும் 10,000 முழ அகலமும் கொண்ட பகுதி லேவியருக்கு உரியதாயிருக்கும். ஆம், மொத்த நீளம் 25,000 முழமும் அகலம் 10,000 முழமும் இருப்பதாக அவர்கள் அதிலிருந்து கொஞ்சமும் விற்கவை உரிமை மாற்றம் செய்ய கூடாது. சிறந்த நிலமாகி அதை யாருக்கும் கொடுத்தலாகாது. ஏனெனில் அது ஆண்டவரின் தூய நிலமாகும். 5,000 முழ அகலமும் 25,000 முழ நீளமும் கொண்ட எஞ்சிய பகுதி பொதுவானது. இது நகருக்காகவும் வீடுகளுக்காகவும் திறந்த வெளிக்காகவும் ஒதுக்கப்படும். நகர் அதன் நடுவில் இருக்கும். நகர்க்குரிய அளவுகள் பின்வருமாறு: வடக்கு பகுதியில் 4,500 கோல், தெற்கு பகுதியில் 4,500 கோல், கிழக்கு பகுதியில் 4,500 கோல், மேற்கு பகுதியில் 4,500 கோல். நகரின் திறந்த நிலம் வடக்கில் 250 கோலும், தெற்கில் 250 கோலும், கிழக்கில் 250 கோலும், மேற்கில் 250 கோலும் உடையதாயிருக்கும். தூயகத்தை ஒட்டி எஞ்சியுள்ள நீண்ட பகுதி கிழக்கில் 10,000 கோலும், மேற்கில் 10,000 கோலுமாயிருக்கும். அதில் கிடைக்கும் விளைச்சல் நகரின் பணியாளருக்கு உணவளிக்கும். நகரில் பணிபுரிவோர் இஸ்ரேலின் எல்லா குலங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுவர். முழு நில பகுதியும் 25,000 கோல் நீள அகலமுடைய சதுர நிலமாயிருக்கும். தூயகத்திற்கும் நகருக்குமான பகுதிகளை ஒதுக்கி வைப்பார்களாக. தூயகத்திற்கும் நகருக்குமான பகுதிகளின் இரு பக்கங்களிலும் எஞ்சி உள்ளவை தலைவனுக்கு உரியன. அது தூயகத்திலிருந்து கிழக்கே 25,000 கோலும் மேற்கே 25,000 கோலுமாயிருக்கும். குலங்களுக்கு சொந்தமான பகுதிகளை ஒட்டிய இவ்விரு பகுதிகளுக்கும் தலைவனுக்கு உரியன. கோவிலின் தூயகத்தை உள்ளடக்கிய புனித பகுதி நடுவில் இருக்கும். லேவியரின் பகுதிக்கும் நகரின் பகுதிக்கும் இடையில் தலைவனுக்குரிய பகுதி இருக்கும். அப்பகுதி யூதாவின் எல்லைக்கும் பென்யமீன் எல்லைக்கும் நடுவில் இருக்கும். குலங்களுக்குரிய நிலப்பிரிவினை. மற்ற குலங்களை பொறுத்தவரை கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை பென்யமீனுக்கு உரியது. பென்யமீனின் எல்லை அருகே கிழக்கு பகுதி முதல் மேற்கு பகுதி வரை சிமியோனுக்கு உரியது. சிமியோனின் எல்லை அருகே கிழக்கு பகுதி முதல் மேற்கு பகுதி வரை இசாகாருக்குரியது. இசாக்காரின் எல்லை அருகே கிழக்கு பகுதி முதல் மேற்கு பகுதி வரை செபுலோனுக்கு உரியது. செபுலோனின் எல்லை அருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை காத்துக்குரியது. காத்தின் எல்லை அருகே தெற்கு பகுதி தாமார் எல்லையிலிருந்து மெரிபா காதேசு நீர்நிலை வரையும் எகிப்து எல்லையோர பெருங்கடல் வரையோ போகும். நீங்கள் இஸ்ரேல் குலங்களுக்கு உரிமை சொத்தாய் பங்கிட வேண்டிய நாடு இதுவே. அவர்களின் பங்குகள் இவை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.
எருசலேமின் வாயில்கள். நகரை விட்டு வெளி செல்லும் வாயில்கள் இவை. வடக்கு புறத்தில் 4500 கோல் அளவு பகுதியில் இருக்கும் நகர் வாயில்கள் இஸ்ரேலின் குலங்களின் பெயரால் அழைக்கப்படும். வடக்கு புறத்தில் உள்ள 3 வாயில்களில் ஒன்று ரூபன் வாயில், ஒன்று யூதாவின் வாயில், ஒன்று லேவியரின் வாயில். கிழக்கு புறத்தில் 4500 கோல் அளவு பகுதியில் உள்ள 3 வாயில்களில் ஒன்று யோசேப்பின் வாயில், ஒன்று பென்யமின் வாயில், ஒன்று தானின் வாயில். தெற்கு புறத்தில் 4500 கோல் அளவு பகுதியில் உள்ள 3 வாயில்களில் ஒன்று சிமியோனின் வாயில், ஒன்று இசாக்காரின் வாயில், ஒன்று செபுலோனின் வாயில். மேற்கு புறத்தில் 4500 கோல் அளவு பகுதியில் உள்ள 3 வாயில்களில் ஒன்று காத்தின் வாயில், ஒன்று ஆசேரின் வாயில், ஒன்று நப்தலின் வாயில். அந்நகரின் சுற்றளவு 18,000 கோல். அந்நகரிலிருந்து நகர் ஆண்டவருக்கு இங்கு இருக்கிறார் என்னும் பெயர் பெறும். ஆமென். God bless you.